வணக்கம். நாம் தீபம் சேனலின் வாயிலாக பல அதிசய கோவில்களை பற்றியும் ஆன்மீக தகவல்களை பற்றியும் அறிந்து கொண்டு வருகிறோம். அதுபோல இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். மீனாட்சி அம்மன் கோவில் எனவும் சுந்தரேஸ்வரர் கோவில் எனவும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் வைகை கரையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் மிக முக்கியமான அதே சமயம் மிக பழமையான கோவில்கள் இதுவும் ஒன்று. தென்னிந்தியாவில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று. உள்நாட்டினர் வெளிநாட்டினர் என பலரும் கண்டு அதிசயிக்கும் கோவில் இது. இந்த தலத்தில்தான் சிவபெருமான் மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லும் இந்த கோவில் பற்றிய பல நம்ப முடியாத சுவாரஸ்ய தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுவாரஸ்யங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. தென்னகத்து தாஜ்மஹால் என போற்றப்படும் இந்த கோவில் பல அதிசயங்களை தனக்குள் கொண்டுள்ளது. இந்த கோவில் உலகின் 7வது அதிசயம் என அறிவிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. வேறு எங்குமே இல்லாத அதிசயமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள 14 கோபுரங்களில் மட்டும் 33,000க்கும் அதிகமான சிற்பங்கள் உள்ளன. இக்கோவிலில் உள்ள 14 கோபுரங்களில் தெற்கு கோபுரம்தான் மிகவும் உயர்ந்தது. இது 170 அடி உயரம் கொண்டதாகும். ஆனால் இந்த கோபுரம் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். இதன் வழியாக செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிக நீண்ட மண்டபம் 1000 கால் மண்டபம். இதில் ஒரே ஒரு கல்லாலான 965 தூண்கள் உள்ளன. இவைகள் அனைத்தும் ஒரே கல்லால் ஆனவை. 965 தூண்கள் கொண்ட மண்டபத்திற்கு எதற்காக 1000 கால் மண்டபம் என பெயர் வைத்தார்கள் என பலரும் யோசிக்கலாம். அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரும் இந்த மண்டபத்தின் மத்தியில் உயரமான நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மனின் சிலை அமைந்துள்ளது. மீதமுள்ள 15 தூண்கள் இருக்க வேண்டிய இடத்தில்தான் இந்த நடராஜர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழா. உண்மையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது இந்திரதேவன் என சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மன்னர் மாலிகா கபூரின் படையெடுப்பிற்கு பிறகு சேதப்படுத்தப்பட்ட இக்கோவில் விஸ்வநாத நாயக்கரால் 14ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போதுள்ள இந்த கோவில் திருமலை நாயக்கர் மன்னர் மதுரையை ஆட்சி செய்வதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமே 2 பாகங்களாக 1 மாத காலத்திற்கு திருவிழா நடைபெறும் வழக்கம் உள்ளது. சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக ஏப்ரல் மாதத்தில் சித்திரை திருவிழா நடத்தப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழாவின் முதல் 15 நாட்கள் வைகைக்கரையில் தென்பகுதியில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலிலும், அடுத்த 15 நாட்கள் வடகரையில் உள்ள அழகர்மலை கள்ளழகருக்கும் திருவிழா நடைபெறும். கேட்டதை தரும் தெய்வமாக விளங்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் 15,000 வரை பக்தர்கள் வந்து செல்வது உண்டு. வெள்ளிக்கிழமைகளில் 25,000 பேர் வரை வருவது உண்டு. அது சித்திரை திருவிழா காலங்களில், குறிப்பாக மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று மட்டுமே 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வதும் உண்டு. வேண்டியதை நிறைவேற்றும் பொற்றாமரை குளம். மீனாட்சி அம்மன் கோவிலின் ஒரு பகுதியாக பொற்றாமரை குளம் உள்ளது. இந்த குளத்தில் மலரும் தாமரைகள் தங்க நிறத்தில் இருப்பதாக சொல்லப்படுவதால் இதற்கு பொற்றாமரை குளம் என பெயர் வந்ததாகவும், இந்த குளத்தின் மத்தியில் தங்கத்தாமரை வைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு பொற்றாமரை குளம் என பெயர் வந்ததாகவும் பல விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்திரன் இந்த குளத்தில் பூத்த தங்க மலர்களை கொண்டுதான் சிவனை பூஜித்து தன்னுடைய பாவங்கள் நீங்க பெற்றதாகவும் புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே தற்போது தங்கமுலாம் பூசப்பட்ட தாமரை மலர் இந்த குளத்தில் மிதக்க விடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது.
இந்த குளத்தில் பக்தர்கள் குளிப்பதற்கு அனுமதி இல்லை. என்றாலும் ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் இந்த குளத்தில் குளித்துவிட்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டால் அவர்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு. மதுரை மீனாட்சி அபிஷேக ரகசியம். கருவறையில் இருக்கும் மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகத கல்லால் ஆனது. அதனால்தான் மரகதவல்லி என்ற திருநாமமும் அம்மனுக்கு உண்டு. இந்த சிலையில் அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் சில சாஸ்திர விதிமுறைகளின்படி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சில குறிப்பிட்ட அபிஷேகங்களை காண்பதற்கு யாரும் அனுமதி வழங்கப்படுவது கிடையாது. மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் இரவில் நடைபெறும் பள்ளியறை பூஜை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாகும். சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடைபெறும் இந்த பூஜையில் கணவன் மனைவி சேர்ந்து கலந்து கொண்டால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இந்த பள்ளியறை பூஜை நேரில் கண்டாலும் இந்த பூஜைக்கு பால், பழம், பூ ஆகியவை வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய புண்ணிய பலனும் நன்மைகளும் கிடைக்கும். ஆனால் இதில் அனைவராலும் கலந்து கொள்ள முடியாது என்பது ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை. மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடையே உள்ள மண்டபத்தின் கூரையில் சுழலும் லிங்கம் உள்ளது. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட இந்த சுழலும் லிங்கத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த லிங்கத்தின் அடிபாகம் உங்களை நோக்கியே இருக்கும். மீனாட்சி அம்மன் கோவிலின் மேற்கு பகுதியில் கிளிக்கூண்டு மண்டபம் அல்லது ஊஞ்சல் மண்டபம் என்ற மண்டபம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் தங்க விக்கிரகங்களை வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படும். அந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் உள்ள கிளிகள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி அழைப்பது அழகிய கானம் இசைப்படும் காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். மீனாட்சி அம்மன் கோவிலின் 1000 கால் மண்டபத்தில் உள்ள 28 தூண்களில் இருந்து பலவிதமான இசைக்கருவிகளின் இசைகள் வெளிப்படுகின்றன. இந்த இசை தூண்களை எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் என இதுவரை யாரும் கண்டறிய முடியவில்லை. கோவிலில் கிழக்கு கோபுரத்திலிருந்து மேற்கு கோபுரத்திற்கு ஒரு கோடு வரைந்தால் அது சுவாமி சன்னதியை 2ஆக பிரித்தபடி செல்லும் வகையில் இந்த கோவில் துல்லியமாக அளவுகள் மற்றும் கட்டிடக்கலையுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சிவபெருமானால் 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட்ட இத்தலத்தில் தான் இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் ஒவ்வொரு மாதமும் திருவிழாவாக இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்தப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் எதுவும் வசிப்பது கிடையாது. இங்கு மீன் போன்ற கண்களால் அன்னை மீனாட்சி தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்து வருவதால் இங்கு மீன்கள் வளர்வது கிடையாது என சொல்லப்படுகிறது. இத்தகைய பெருமகளை உடைய நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மனை அனைவரும் வழிபட்டு மீனாட்சியின் அருளை பெறுவோமாக. நன்றி.